ஜூன் 6, 1944ல உலகம் ஃபுல்லா ஒரு வார்த்தை பேசுபொருளா மாறுச்சு. அது என்ன அப்படின்னா டி டே. இப்ப ட்ரம்ப் சொல்லியிருக்காருல எக்கனாமிக் டி டே அப்படின்னு, அதே டி டே. இப்போ 82 வருஷத்துக்கு அப்புறம் 2026ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். எக்கனாமிக் டி டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எக்கானமி. அந்த எக்கானமி ஈரானுடையது. இந்த டி டே தான் 1944ல நாசி ஜெர்மனியுடைய அவங்களுடைய முடிவுக்கான ஒரு ஆரம்பமா இருந்தது. அந்த ஒரு நாள் உலகத்தை கம்ப்ளீட்டா மாத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ட்ரம்ப் இந்த எக்கனாமிக் டி டே எல்லாம் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி இந்த டி டே உடைய ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அப்ப என்ன நடந்ததுங்கிறத ஐ வில் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் யூ. வணக்கம் நேர்களே. 1939ல வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்குது. ஹிட்லரோட ஜெர்மனி ஒரு கோட்டை மாதிரி, அப்படியே ஒரு ஃபோர்ட் மாதிரி கம்பீரமா நிக்குது. எல்லா பக்கத்துலயும் ஜெர்மன் சோல்ஜர்ஸை வச்சு அட்லாண்டிக் வால் அப்படின்னு சொல்லி ஒரு வாலை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அந்த அட்லாண்டிக் வால் அப்படிங்கிறது என்னன்னா, நார்வேலிருந்து பிரான்ஸ் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 2600 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு சீஷோர், கடற்கரை. அந்த முழு கடற்கரையிலையும் ஹிட்லர் வந்து ஒரு மேசிவான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருந்தார். சுமார் ஒரு 2.5 ஒரு 3 லட்சம் சோல்ஜர்ஸ் அந்த வாலை கம்ப்ளீட்டா பாதுகாத்து நின்னாங்க. 18,000க்கும் அதிகமான இடத்துல கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கி இருந்தாங்க. அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு என்ன அப்படின்னா, பங்கர்ஸும் கன் பொசிஷன்ஸும், அதாவது பதுங்கு குழிகளும் கன் பொசிஷன், பீரங்கி எல்லாம் வச்சு சுடுறதுக்கான அந்த கன் பொசிஷன்ஸையும் அவங்க உருவாக்கி இருந்தாங்க. இதை கட்டுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆக்சுவலா எடுத்துக்கிட்டாங்க. ஹிட்லர் அதை எப்படி பார்த்தார் அப்படின்னா, இந்த வாலை யாராலையும் கடந்து வர முடியாது, தொட்டுப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஹிட்லர் வேர்ல்டு வார் 2 செகண்ட் நடந்தப்ப இருந்தார். அதுக்கு பேர் தான் அட்லாண்டிக் வால். இந்த அட்லாண்டிக் வாலை பிரேக் பண்ணாதான் உள்ள போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சவாலா மற்ற நாடுகளுக்கு இருந்தது. அப்போ பிரிட்டிஷுடைய ஜெனரல் ஐஷ்னோவர் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று போடுறார். ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல மேசிவா அடிச்சு காலி பண்ணா நாம் அந்த வாலை உடைச்சிட்டு உள்ள போயிட முடியும், ஜெர்மனிக்குள்ள போயிட முடியும் அப்படின்ற ஒரு பிளான் போடுறார். அந்த பிளானுக்கு பேரு ஆபரேஷன் ஓவர்லோட். ஒருத்தர் 2 பேரை வச்சு அடிக்காம மேசிவ் ஃபோர்ஸை குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் வச்சு அடிக்கிறது அப்படின்னு. டி டே அப்படிங்கிறது இந்த ஆபரேஷன் நடந்த அந்த ஸ்பெசிபிக்கான டேட்டை குறிக்கிறது தான் டி டே. ஜெர்மனியை கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் பண்ணி யாரும் கடந்து வர முடியாது அப்படின்னு ஹிட்லர் நம்பின அந்த கோட்டையை உடைச்சு ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் சோல்ஜர்ஸ் அந்த அட்லாண்டிக் வாலை ஒரே நாள்ல உடைச்சிடுறாங்க. ஒரு பிரேக் கிடைக்குது. அந்த உடைக்கப்பட்ட நாள் தான் ஆக்சுவலா டி டே. இது 1944ல நடந்தது. இப்போ இங்க நடக்கிற கதைக்கு வருவோம். பிப்ரவரி 28, 2026 அமெரிக்கா இஸ்ரேல் சண்டை ஆக்சுவலா ஆரம்பிச்சது. இப்ப ரீசெண்டா ஆகஸ்ட்ல ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியா போஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்றார். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த நாடாவது ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களும் எக்கனாமிக் கான்சிக்வன்சஸை மிகப்பெரிய அளவுல சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பயமுறுத்தி இருக்கார். அதுல அவர் நிறைய விஷயங்கள் சொல்றார். அந்த நிறைய விஷயங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்தை அந்த டி டேல தாக்குனாங்க இல்லையா 1944ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரே டைம்ல நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நம்பர் 1, ஆயில் ஸ்மக்லிங். ஈரான் ஆயில்லாம் கூடவா ஸ்மகிள் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஈரான் ஆயிலை வந்து ஒரு டேங்கர் ஷிப்ல பேசிக்கா ஏத்துவாங்க. அந்த டேங்கர் ஷிப்ல இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஷிப் எங்க போகுது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. கடல்ல இன்னொரு ஷிப்பை கொண்டு வந்து நிறுத்தி ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். நைட்ல யாருமே பார்க்காத ஒரு இடத்துல, இது இல்ல நடு கடல்ல நடக்கும். இந்த இன்னொரு ஷிப் வந்து ஈரான் ஆயில் இல்ல வேற ஒரு நாட்டு ஆயில் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி ஈராக் ஆயில், மலேசியன் ஆயில்னு சொல்லி மாத்திடுவாங்க. இதைத்தான் சைனா ஆக்சுவலா நிறைய இடங்கள்ல வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஷிப்ஸை ஷேடோ ஃபிளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும், அதை இப்பவே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு விஷயத்தை பயமுறுத்தியிருக்காரு. 2வது, ஸ்வாப் லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை உடனடியாக நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஸ்வாப் லைன்ஸ் அப்படின்னா என்ன? ஈரான் இது எப்படி யூஸ் பண்றாங்க தெரியுமா? ஈரான் ஆயில் இருக்கு, சைனாக்கு அந்த ஆயில் வந்து போகுது. சைனா டைரக்டா டாலர்ல பே பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா டாலர்ல பே பண்ணா அமெரிக்கா அதை கவனிச்சுட்டு இருக்கும். அதுக்கு பதிலா சைனா ஈரானுடைய ஆலியான ரஷ்யாவுக்கு கூட்ஸை கொடுத்துருவாங்க. அந்த வாங்கின க்ரூடுக்கு தேவையான கூட்ஸை அவங்க கொடுத்துருவாங்க. ரஷ்யா என்ன பண்ணும்? ஈரானுக்கு வெப்பன்ஸும் கூட்ஸும் கொடுக்கும். டாலர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஆனா வேல்யூ மட்டும் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. எதுக்கு? அமெரிக்கா வந்து ஈரான் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸை பைபாஸ் பண்றதுக்கு, கம்ப்ளீட்டா பைபாஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை கொண்டு வந்திருக்கக்கூடியது தான் இந்த ஸ்வாப் லைன்ஸ். இதை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் அமைதியா இருங்க.
இதுக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது அவருடைய டார்கெட் என்ன அப்படின்னா கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஆப்வியஸ்லி ஹவாலா சிஸ்டம் மாதிரியான கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை இப்பவே நிறுத்துங்க அப்படின்றார். நாலாவது டார்கெட் எக்ஸ்சேஞ்ச் ஹவுசஸ் சொல்றாரு. எக்ஸ்சேஞ்ச் ஹவுசஸ்னா மணி லாண்டரிங். இந்த க்ரூட் ஆயில்ல வரக்கூடிய பிளாக் மணி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லாண்டர் பண்றக்கூடிய ஒரு சிஸ்டம். அஞ்சாவது முக்கியமான விஷயம் ஷிப் ரெஜிஸ்ட்ரிஸ். ஷிப் ரெஜிஸ்ட்ரியை மாத்தி ஈரான் ஆயில நீங்க ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது யாரெல்லாம் பண்றீங்களோ அமைதியா தள்ளி நின்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஈரானோட ஒரு ஷிப் இருக்கு அப்படின்னா அவங்க டைரக்டா சீஸ்ல வந்து செயில் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அமெரிக்கா பாக்கும் பிளாக் பண்ணுவாங்க, பிரச்சனை பெருசாகும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, பனாமா, லைபீரியா, மார்ஷல் ஐலாண்ட் மாதிரியான கண்ட்ரிஸ்ட ஓப்பன் ரெஜிஸ்ட்ரி, இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஓப்பன் ரெஜிஸ்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா சீப்பா ஒரு ஃபீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஷிப்பை பனாமா ஃபிளாக்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அஃபிஷியலி இது ஒரு பனாமா ஷிப், அஃபிஷியலி இது ஒரு லைபீரியா ஷிப் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய கொடியை நீங்க யூஸ் பண்ணி கடல்ல நீங்க போலாம். ஈரான்ல இருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஷிப் மூலமா க்ரூட் ஆயில கடத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பனாமா, லைபீரியா மாதிரியான நாடுகள்கிட்ட அவங்க ஒரு சின்ன ஃபீஸை பே பண்ணி அவங்களுடைய கொடியை பொருத்திட்டு தான் இந்த ஸ்மக்லிங் அப்படிங்கிறது நடக்குது. அதை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நிறுத்துங்கன்னு சொல்றாரு. இது எப்படி எக்ஸாக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். துபாயில ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு யுஏஇ சிட்டிசனா இருப்பார். இது வந்து அபிஷியலா இருக்கும். ஆனா ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஈரான் கவர்மெண்டோட பணத்தை வச்சு ஓபன் பண்ணதா இருக்கும். ஈரானியன் ஆயில அந்த கம்பெனி வாங்கி வெளியில செல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கும். அமெரிக்கா பார்த்தா பேப்பர்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது இது வந்து ஒரு யுஏஇ கம்பெனி, ஒரு யுஏஇ சிட்டிசன் தான் இது நடத்திட்டு இருக்காருன்னு இருக்கும். ஆனா அவங்க பண்றது எல்லாமே ஈரானுடைய ஆயில வாங்கி வெளியில விற்கிற விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். பேப்பர்ல அது இருக்காது, பட் உள்ள நடந்துட்டு இருக்கிறது இதுதான் நடக்கும். இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் கம்பெனிஸ் உலகம் ஃபுல்லா இருக்கு. ஃப்ரெண்ட் கம்பெனிஸ் உலகம் ஃபுல்லா இருக்கு. மலேசியா, டர்க்கி, ஈராக், யுஏஇ மாதிரியான பல இடங்கள்லயும் இருக்கு. இதை எல்லாத்தையும் நிறுத்தியே ஆகணும். இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் டார்கெட் பண்றதுக்கு ஐ எம் கமிங் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆக்சுவலா இப்போ ஒரு பயமுறுத்தி இருக்காரு. சரி, இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு அடுத்த கேள்வி வரும்ல. அதுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, யூ நோ ஹூ யூ ஆர். இதெல்லாம் நான் சொல்றேனே, இதெல்லாம் யார் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். ஸோ நான் யார் பண்றாங்க அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே இதெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. சரி, யார் இந்த யூ அப்படின்றதுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ்ல நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும் அப்படின்னா ஈரானுடைய ட்ரேட் பார்ட்னர்ஸ்ல 3 முக்கியமான டார்கெட்ஸ் இருக்கு. ஒன்று சைனா, ரெண்டாவது டர்க்கி, மூணாவது ஈராக். சைனா ஈரானுடைய லார்ஜஸ்ட் மேஜர் பையர் ஆஃப் க்ரூட் ஆயில். டர்க்கி அவங்கள வந்து அந்த பார்டர்ஸை ஷேர் பண்றது அப்படிங்கிறதுனால அவங்க லேண்ட் ரூட் வழியாவே அவங்களுடைய ட்ரேடை பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி ஈராக் வந்து ஈரானுடைய நெய்பர். ஸோ அந்த ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப இன்னோவேட்டபிள். அது எப்படியும் ஆப்வியஸாக நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆனால் இதில் முக்கியமான டார்கெட் அப்படிங்கிறது சைனா தான். சைனா அமெரிக்காவுக்கு எதிராக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ டார்கெட் அப்படிங்கிறது இதில் சைனா தான். இதில் அடுத்த முக்கியமான விஷயம், இதுக்கு ஈரான் எப்படி ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக ஈரான் வந்து சிரிக்கிறாங்க லிட்ரலி. ட்ரம்ப்போட இந்த D-Day அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அக்ராச்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவில் 1000 ப்ராப்ளம் இருக்கு. விலைவாசி ஏறிடுச்சு, அவங்களுடைய கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மாசம் அவங்க கட்டுற வட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்னா ஈரானை உடனே மிரட்டி இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படின்லாம் சொன்னா அந்த கவனம் இந்த பக்கம் மாறும் அப்படின்றதுக்காக டெய்லி அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு வேற வேலை இருக்கு. அந்த லெவல்ல ஈரான் வந்து இப்போ அமெரிக்காவை டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 மாசமா சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்காங்க, வேலை செய்யல. பாம்பிங் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் விழவே இல்லையே, நாங்கள் எந்திரிச்சு நின்றுட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ திரும்ப இவங்க அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் திரும்ப அமெரிக்கா ஈரான் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது வந்து ட்ரம்ப்போட கையில் இருக்கு. ட்ரம்ப் வந்து தோக்கிறதுக்காகவே எங்ககிட்ட போட்டி போடுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில ஈரான் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்கனாமிக் D-Day அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும், உண்மையிலேயே அது ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.